Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 699 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியும் லாவும் ஒன்னா சேர்ந்து டெக்னிக்கலா ஒரு மூவ் பண்ணி நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த டோஃப்ளமிங்கோ வயிற்றுலயே சும்மா நங்குன்னு ஒண்ணு வச்சான்ல, அப்படியே பய கதி கலங்கி போயிட்டான். இப்படி ஒரு அடி அடிப்பானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுல ட்ரெபோலையும் வேற வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டாங்கல்ல. அவன் கத்திட்டு கிடப்பான், டேலா நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டீங்க, உங்களால இங்க இருந்து உயிரோடவே போக முடியாதுன்னு. வெள்ளமே லூஃபிய பார்த்துட்டு அப்படியே அசந்துருவான். பின்ன டோஃப்ளமிங்கோவே அடிச்சிட்டான்ல, அப்படியே கட்டுப்புல இருந்தவன் வெறியோட எந்திரிப்பானா லா பார்த்துட்டு, டேய் அவனை நீ அடிக்க மட்டும் தான் செஞ்சிருக்க, இன்னும் கொல்லல. இதே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மறுபடியும் ஒர்க் ஆகாது, வேற ஏதாச்சும் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த டோஃபி பயங்கரமா காண்டாயி, எது ஸ்ட்ராட்டஜியா, உங்களை செய்யாம விடமாட்டேன்னு ஒரு குளோனை உருவாக்கி லூஃபி அட்டாக் பண்ண விடுவான். லூஃபியுமே அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இத்தனைக்கும் அது வெறும் குளோன் தான், பட் இருந்தாலுமே லூஃபிக்கு ஈக்குவலா சண்டை போடுது. ஃபுல்லா நம்ம டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் உடனே லூஃபி கடுப்பாயி நிஜமான ஆள் அடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமா போனா அவன் அந்த குளோனை வச்சே பயங்கரமா அட்டாக் பண்றான். ஒய்யால இந்த மாதிரி டம்மி ஆளுகிட்ட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது, உன்னை பொல்லந்தே திருவேன்னு லூஃபி குலவெறியோட அட்டாக் பண்ண போவான். அப்படியே கட் பண்ணி நம்ம சாபோவை காட்டுறாங்க. அவன் அந்த இஷோசோனத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் அவனோட வாழ்க்கையை அவன் அதுக்கே அர்ப்பணிச்சிருக்கான். நான் செத்து போனேன்னா பரவாயில்ல, ஆனா நீ செத்து போனீனா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு சொன்னால. அப்படி அவன் சொன்னது நம்ம பையல ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சிருக்கு. அந்த கோலா புள்ள ரொம்ப நேரமா கூப்பிட்டு அப்படியே பேபேன்னு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். என்னன்னா அதையே யோசிச்சுட்டு இருந்ததுனால உடனே கோவாலா திட்டுவா, டே லூசு பையல, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, சும்மா எமோஷனல் ஆகாத. அதுவும் நேவி அட்மிரல் கூட சண்டை போட்டுட்டு எல்லாம் இப்படி எமோஷன் ஆகவே கூடாது. ரெவல்யூஷனரி ஆர்மியை நீ லீட் பண்ண வேண்டாமான்னு கேட்டா, என் பிரதர் அங்க ஆபத்துல இருக்கான், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லன்னு கத்துவான். உடனே கோவாலா ஜவ்வு மாதிரி வாய புடிச்சு இழுத்து, சும்மா வெட்டித்தனமாலாம் இப்படி பேசாத, உன்னோட சேவை அங்க நிறைய பேருக்கு தேவைன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். மறுபடியும் சாபோக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசினதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்கும். ஏன்னா சுத்தி அந்த இடமே நெருப்புல கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. ஈக்குவலா இருக்கனால சண்டை அப்படியே முடிச்சிட்டானுங்க போல. ஈஷோ என்ன சொல்லியிருப்பான், நேவி ஆளுகளும் டோஃப்ளமிங்கோவும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எதிரிகள் ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த கண்ட்ரிக்கு ஹீரோவாலாம் ஆக முடியாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நிலைமை எப்பவோ கைமீறி போயிருச்சு. இன்கேஸ் நீங்க பண்றதை யாராச்சும் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு கேட்டா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதான் நீ பிளாக் பண்ணிட்டு இருக்கியாமா. மொத்தத்துல நேவி ஆளுகளுக்கு இது ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிருச்சு. ஆனா அவன் நான் ஒரு லக்கி மேன்னு சொல்லியிருப்பான். இப்படி அதை யோசிச்சுக்கிட்டு இவ பேசுறத ஒழுங்கா நோட் பண்ணல உடனே மறுபடியும் காண்டாகி காட்டு கத்துவான். பின்ன மத்தவங்க எல்லாம் இவனை பத்தி கவலைப்பட்டு இருக்கும் போது இவன் மட்டும் இவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இவன் பண்ற பஞ்சாயத்தை பூரா இவளும் ஹேக்கும் சேர்ந்துதான் சரி பண்ண வேண்டி இருக்குது. நாங்க என்ன பேபி சீட்டர் ஆடான்னு கண்ணத்தை போட்டு நல்லா இழுத்து தள்ளுவான். பார்த்தா கண்ணு அப்படியே சவந்து போச்சு. ஓவர் செல்ஃபிஷா இருந்து உசுர வாங்காதம்பாலா. உடனே எந்திரிச்சு நின்னு நேவி அட்மிரல் ஈஷோம்பா. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம உசோப்பு இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்கதான் கிங்கு உசோப்பு அவன் இவன் எல்லாத்தையுமே தொக்கா புடிச்சிட்டானுங்களே. உடனே அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான சந்தோஷம். அப்பாடா இவங்களை புடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பேருதான், அவங்களே அசால்ட்டா புடிச்சிடலாமாங்க. எப்படி அந்த தொடப்பகட்டையை வச்சுக்கிட்டு இத்தனை பேத்தையும் புடிச்சிட்டானுலாமா. கிங்க மட்டும் அடிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒவ்வொருத்தரும் 10 to 20 கிலோமீட்டர் பறந்துருக்க மாட்டானுங்க. சாயல்டிஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு கூடி ஓகே இனி மிச்சம் இருக்கவங்களையும் பிடிக்கிற வேலையை பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்களா. அப்போ கூட்டத்துக்குள்ள இருக்க சில பேரெல்லாம் பறப்பானுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா பைரட்ஸுங்க வந்து அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. நார்மல் மக்கள்கிட்ட வேணும்னே மாட்டிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப வந்திருக்கவனுங்க பைரட்ஸுங்க, பன்னிமூக்கு பைரட்ஸுங்க. வந்தவனே ஆக்சப் தூக்கி போட்டு உசோப்புக்கு மரண பீதியை காட்டிடுவானுங்க. 500 மில்லியன் ஒர்த்துல பிரைஸ் உசோப்பு. அதனால அவனை விடுவானுங்களா? அவனை இப்பவே இந்த ஸ்பாட்லயே கொன்னுட்டு அவனுங்க கொன்னுட்டோங்கிற பேரை இந்த பைரட்ஸுங்க வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஆனா மக்கள் வேண்டவே வேண்டாம், அவங்கள கொல்லலாம் கூடாது, நம்ம ஹாஸ்டேஜஸா புடிச்சு கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லி கேட்டா கேட்கவே மாட்டானுங்க. அவனுங்க பைரட்ஸ் ஆச்சு, எப்படி இவனுங்க சொன்னா கேட்பானுங்க. கத்திய வச்சு சலுப்புன்னு கண்ட மேனிக்கு வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க பார்த்துட்டு கடுப்பாயிருவாரு. இப்ப என்னன்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே கொண்டு போட்டுட்டு பணம் கிடைக்கிற ஆளுல மட்டும் தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே கதற வெட்டிட்டு இருப்பானுங்களா. அப்பதான் கிங்கு கள்ளத்துல இறங்கி ஒரே போட்டு என்ன ஆனாலும் சரி சிட்டிசன்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு சண்டை போடணும்னா என்கிட்ட வாங்கடா, வேற ஏதாச்சும் பண்ணீங்கன்னா பொலந்துருவேன்னு சொல்லி அந்த பைரட் கேப்டனையே மிரட்டுவாரா. உடனே அவனோட அல்ல கைங்கெல்லாம் சண்டை போறதுக்காக வெறி கொண்டு வருவானுங்க. அவரு தோட்டப்பகட்ட ஸ்டிக்க வச்சு பொலன்னு காட்டுவாரு. அந்த ஆளுங்க வேற இன்னும் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும்னு நம்ம ஹேக்கையும் டேங்கையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுவாரு. உடனே பைரட் ஆள் என்ன பண்ணிடுவான், பாம தூக்கி இடையில போட்டுருவான். அப்பவுமே கிங்கு அவர் உயிரை பத்தி கவலைப்படாம சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு காப்பாத்துவாரு. அப்படி அவர் பண்றது அங்க இருந்து எல்லாத்துக்குமே கஷ்டமா போயிடும். பின்ன இவ்வளவு நல்ல மனுஷனையா புடிச்சு கொடுக்க பார்த்தோன்னு அந்த டைம் ஒரு பெரிய பைரட் கூட்டமே அந்த கிங்க கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு வருவானுங்களா. எனக்கு என்னாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, ஆனா என்னோட சிட்டிசன்ஸ் மேல ஒரு விரல் பட விட மாட்டேன்டா கொய்யாலைகளான்னு சும்மா சொலட்டி வெறும் அந்த தொட்டப்பக்கட்ட குச்சியை வச்சு மட்டும்தான் அடிப்பாரு. எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அப்புறம் என்ன, வந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சு கெட்டி போட்டாச்சு. அதுல நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குமா, வியோலா தான் கட்டெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் ஒருத்தன் கத்தியோட உசோ பக்கத்துல போய் நிப்பானா, ஐயோ நீ ஆளை விடுங்க அப்படி இப்படின்னு கதறுவான். ஆனா வந்தவன் அவன் கட்ட அவுத்து விட்டுருவான். அவனை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே அவுத்து விட்டுருவாங்க. என்னப்பா என்னாச்சு, எங்க எல்லாத்தையுமே அவுத்து விட்டீங்களேன்னு கேட்டா எல்லாருமே தலை குனிஞ்சு நாங்க இதை பண்ணிருக்கவே கூடாதும்பாங்க. ஏன்னா ஒரு நாள் நைட்டு அந்த டோஃப்ளமிங்கோ பண்ண வேலையில இங்க நாங்க எல்லாருமே தப்பா நினைச்சு இத்தனை வருஷமா அவர் மேல வெறியோட இருந்தோம். அது எல்லாமே தப்புன்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஏன் அவங்க நம்பலன்னா அவங்களோட ரிலேஷனு, குழந்தை, ஒய்ஃப், அவங்க இவங்கன்னு எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல சூறையாடிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது அந்த டோஃப்ளமிங்கோன்னு அன்னைக்கு தெரியாம போச்சு. அந்த கோவத்துலதான் இவர் தான் பண்ணிருப்பாருன்னு முடிவே பண்ணிட்டானுங்க. இதுல டோஃப்ளமிங்கோவும் ஹீரோ மாதிரி உள்ள பூந்ததுனால அந்த பைரட்டை கிங்கா மாத்தி 10 வருஷம் ஆகுது. இப்பதான் இவங்களுக்கே உண்மை புரியுது, கிங் எவ்வளவு நல்லவரு, இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணது டோஃப்ளமிங்கோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கேமை முடிச்சு எப்படியாச்சும் உயிரோட தப்பிக்கணும்னு கண்மூடித்தனமா இறங்கி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த கண்ட்ரிக்கு என்ன ஆகும்னு தெரியல. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுது எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க கிங்னு அங்கேயே மண்டி போட்டு அழ ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப வந்து கிங் என்ன சொன்னாலும் சரி அவனுக்கு செய்யறதுக்கு தயாரு. சொல்ல போனா டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போடணும்னா கூட சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இதை சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுத உடனே கிங் கேஷுவலா நம்ம வேணா கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணலாம் பாரு, என்னது வெயிட் பண்ணுமான்னு முழிப்பானுங்க. அதுக்கப்புறம் அவர் லூஃபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க எல்லாம் பைரட்ஸுங்களாச்சே, அவங்கள நம்பலாமான்னு கேட்டா வியோலா தெளிவா சொல்லுவா, அவங்க லாவை ஃபாலோ பண்ணாத பைரட்ஸுங்க தான். ஆனா அவங்களாலதான் இந்த கண்ட்ரிக்கு அமைதியே வரப்போகுது. சோ எனக்கு ஸ்டார்ஹாட் பைரட்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது டாடி அப்படி இப்படின்னு அவனை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. அதே நேரம் அங்க லூஃபியும் செகண்ட் இயர் எடுத்து சண்டைக்கு வெறித்தனமா நின்னுட்டு இருக்கான். கிங்குக்குமே லூஃபி மேல நம்பிக்கை இருக்குது. ஆனா அதை நம்பி இத்தனை பேர்த்தோட உயிரை பணைய வைக்கணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரா. அந்த டைமுங்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் யாரையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அது வேற யாரும் இல்ல, நேவி அட்மிரல் ஈஷோ. ஆஹா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே மிரண்டு போய் பாப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், ட்ரெஸ்ரோசா ஒரு காலத்துல சிம்பிள் ஆஃப் பீஸா இருந்துச்சு, அதனால கண்டிப்பா உங்க யாரையுமே இந்த வார்ல நான் இன்வால்வ் ஆக விட மாட்டேமா. உசோப்பு ஷாக் ஆகி ஆமா நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் கிங்க கூப்பிட்டு உங்கள மாதிரி தான் நானுமே லூஃபி மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே டைஸ உருட்டி விடுவான். அந்த டைம் லூஃபி, டோஃப்ளமிங்கோட குளோனு இவங்க 3 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க நேவி அட்மிரலே நம்புறான்னு உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. மொத்தத்துல இப்ப அங்க இருக்க கூட்டமே மொத்த கண்ட்ரியுமே லூஃபியை நம்பிதான் இருக்குது. அவனோட டீம் ஆளுங்க எல்லாருமே வெறித்தனமா இந்த கண்ட்ரிக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அதுலயே தெரிய வேண்டாம் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு. அந்த டைம் அந்த டோஃப்ளமிங்கோ அவன் குளோனை வச்சு வெறுப்பேத்திட்டு இருப்பானா. சும்மாவே நம்ம லூஃபி சூடான பார்ட்டி, இதை வேற வச்சு வெறுப்பேத்தின உடனே டே மிங்கோ உன்னை நான் பொல்லக்காம விட மாட்டேன்டான்னு தொண்டை வெளியே ஏத்துவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!